இவ்வளோ அழகான ஒரு ஆரி ப்ளவுஸ் ஒரு ஸ்டூடெண்டால் போட முடியுமா? ஆனால் எங்கள் ஸ்டூடெண்டால் போட முடியும். ரஞ்சனி எங்களோட ஆரி ஒர்க் ஸ்டூடெண்ட் கையில் அடிஷ்னலாக இன்னொரு ப்ளவுஸோடையே வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் ஒரு ப்ளவுஸ் கேட்டால் அவங்க 2 ப்ளவுஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரஞ்சனி, இதில் எது உங்களோட ஃபஸ்ட்டு ப்ளவுஸு? இது மேம். இது ஃபஸ்ட்டு ப்ளவுஸ். பக்கத்தில் வாங்க, அப்போ தான் ஸ்க்ரீனில் வருவீங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ளவுஸு, இது செகண்ட் ப்ளவுஸா? செம்மையாக இருக்குடா பார்க்குறதுக்கு. கஸ்டமருக்கு நம்ம ஸ்டூடெண்ட்லாம் எப்படின்னா கிளாஸ் கற்றுக்கிறதுக்கு இந்த படிக்கவே வேலைக்கு போவோம்ல, அந்த மாதிரி அவங்க கோர்ஸ் கற்றுக்கவே வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களாடா? ஏதாவது டெய்லர் நீங்கள்? ஸோ இப்போ ஆரி ஒர்க் வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்க. ஏன் டெய்லரிங் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? ஏன் இப்போ ஆரி ஆட் பண்ணணும்னு தோணுச்சு? அடுத்த லெவல் ஏதாவது பண்ணலாம் நம்ம. ஒரு இன்கம் வந்து டெய்லர் வந்து கேட்டால் ஆரியும் தெரியுமான்னு கேட்குறாங்க. அதனால சரி ஆரியும் நம்ம கற்றுட்டு ஸோ வர கிளைண்ட்டை பிடிச்சி நம்ம இங்கேயே வந்து அவங்களுக்கு என்ன வேணும் பண்ணி கொடுத்துடணும் இல்லையா? ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி நல்ல விஷயம் தானே. நம்ம வந்து ஒரே இடம் தான் ரெண்ட் வீட்டில் பண்ணுறீங்களா? வீட்டில் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஒரே இடம் தான், வர கிளைண்ட்டுக்கு 2 சர்வீஸும் தேவைப்படும் போது நம்மளே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டபுள் இன்கம் கிடைக்குது இல்லை? ஸோ இப்போ இந்த கிளைண்ட்டு காட்டினீங்களா இந்த ப்ளவுஸை? போட்டுட்டாங்க மேம். போட்டுட்டாங்க ப்ளவுஸை கொடுத்து போட்டு திரும்பி வாங்கிட்டு நான் காட்ட போறேன் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? எதுவும் சொல்லலையா? பரவாயில்ல. என்ன சொன்னாங்க கஸ்டமர்? என்ன சொன்னாங்க? சூப்பரா இருக்கு, கரெக்டா ஃபிட்டிங்லாம் கரெக்டா இருக்குன்னு சொன்னாங்க. ஒர்க்கும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு என்ன சார்ஜ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது 3000 ரூபாய் மேம். ஸ்டிச்சிங்கோட சேர்த்து 3000. இதுல என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணிருக்கீங்க? இது சிங்கிள் பீட் மேம். இது 3mm பீடு. இதெல்லாம் கிளாஸ் ஒட்டுறது. ஒட்டிட்டு இதெல்லாம் ஃபுல்லா கொடுத்துருக்கேன். இது ஆக்சுவலி குந்தன் ஸ்டோன் இல்லையா? இது ஒட்டுறது மேம். இதெல்லாம் கையில ஒர்க். இது வந்து ஒட்டுறது. ஸோ ஸ்லீவ் ஃபினிஷிங் கூட ரொம்ப நல்லா இருக்குடா. குட்டி ஸ்லீவா அழகா அந்த பார்டர் வந்து நல்லா ஹைலைட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி போச்சிங்க கிளாஸ் உங்களுக்கு? சூப்பரா போச்சு. நல்லா. நீங்க தீவட்டிப்பட்டி இல்லையா சொல்லி கொடுக்குறாங்க? தீவட்டிப்பட்டி. அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டு எப்படி இங்கே வரணும்னு தோணுச்சு உங்களுக்கு? எங்ககிட்ட இன்ஸ்டா ஐடியில் பார்த்து. ஓகே. எங்கள் ஸ்டூடெண்ட் ஒர்க்லாம் இப்போ நீங்கள் எங்களோட ஸ்டூடெண்ட் தான். பட் இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட் ஒர்க் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்களோ? ஆமாம், நான் நீங்கள் ஏற்கனவே போட்டிருந்தீங்க, அதெல்லாம் நான் பார்த்துட்டு. ஸோ இதுவுமே நல்லா இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் பிளவுஸ் இல்லையா? சூப்பராக இருக்குடா. இது ஃபர்ஸ்ட் பிளவுஸே வந்து ரொம்ப அழகாக நல்லா கிராண்டாக போட்டிருக்கீங்க. நல்லா ஸ்லீவ் ஃபுல்லாகவே செக்குடு பேட்டர்னு அண்ட் கீழே வந்து பார்டர். இதில் என்னென்ன மாதிரி ஒர்க் இருக்கு? ஆக்சுவலி அதுவே இது மாங்காய் டிசைன் மாதிரி போட்டு இது ஒட்டிட்டு இது ஃபுல்லாக இது கொடுத்துட்டு. ஓகே. ஒத்துலகம் ஷேப் மாதிரி கொடுத்துட்டு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து பீடு வச்சுருக்கீங்க. இது உங்களுதான்? இது கஸ்டமர் ப்ளவுஸ். ஃபர்ஸ்ட் பிளவுஸே கஸ்டமர் தான். எவ்வளோ தைரியம்! ஃபர்ஸ்ட் பிளவுஸே வந்து ஒரு கான்ஃபிடென்ட். ரெண்டாவது பிளவுஸ். ஓகே. ஸோ ரெண்டுமே எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சனி வந்து கஸ்டமருக்கே போட்டுட்டாங்க. அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை? ஸோ ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கை காப்பாற்றிருக்கீங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இன்ஸ்டா பேஜ் இருக்கா? கொலா பண்ணலாம் இல்லையா? ஸோ ரஞ்சனி கொடுத்துருவாங்க. இன்ஸ்டா பேஜ் கொலா பண்ணுறோம். தீவட்டிப்பட்டி சரௌண்டிங்கில் யார் இருந்தீங்கனாலும் எங்கள் ஸ்டூடெண்ட் கிட்டே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுக்கலாம், ஆரி கொடுக்கலாம். ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. கங்க்ராட்ஸ்டா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.